நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். என்னிடத்தில் வந்தால் போதும் என்றார். அவரிடத்தில் போவார். இந்த கவலையில் மற்றொரு பகுதியும் உண்டு. அது ஆன்மீக கவலை. 2 கொரிந்தியர் 11:28 பாருங்கள். அதில் வேதம் சொல்லுகிறது, திருச்சபையானது 2 விதத்தில் வளர வேண்டும். ஒன்று, மேல் நோக்கி, ஆண்டவனை நோக்கி, இறைவனை நோக்கி பக்தியில் விருத்தி அடைய வேண்டும். ஒன்று. இரண்டாவது, அது கவலையிலும் கண்ணீரிலும் இருக்கிற மக்களுக்கு ஆறுதல் அளிக்கும் ஸ்தலமாக எப்பக்கத்திலும் விரிவடைய வேண்டும். ஒன்று மேல் நோக்கி, எக்ஸ்பான்ஷன் வெர்டிகலி, எக்ஸ்பான்ஷன் ஹரிசான்டலி. பக்தியில் மேல் நோக்கி இறைவனை நோக்கியும் எல்லா மக்களுக்கும் ஆறுதல் அளிக்கும் ஸ்தலமாக பக்கவாட்டத்தில் வளருவதற்கும் 5 விதமான மக்களை தேவன் திருச்சபையில் வைத்திருக்கிறார். 1, அப்போஸ்தலர்கள். 2, தீர்க்கதரிசிகள். 3வது, போதகர்கள். 4வது, நற்செய்தியாளர்கள். 5வது, மெய்ப்பர்கள். அப்போஸ்தலர்கள் என்ற பதத்திற்கு தேவனால் அனுப்பப்பட்ட சிறப்பு தூதுவர் என்று பொருளாம். Apostle means a special messenger. இறைவனுடைய பிரதிநிதி, தேவனுடைய ஸ்தானாதிபதி. அப்போஸ்தலர்கள் தேவனால் அனுப்பப்பட்ட சிறப்பு தூதுவர். 2வது, தீர்க்கதரிசிகள். தீர்க்கதரிசிகள் என்றால் இறைவனது அருள் பெற்ற, இறைவனது வெளிப்படுத்தலை பற்றிய, எதிர்காலத்தை பற்றிய தரிசனத்தை பெற்ற தூதுவர். அவரும் ஒரு சிறப்பு தூதுவர். 3வது, நற்செய்தியாளர்கள். ஏசாயா 52:7 கூறுகிறது, இந்த நற்செய்தியாளர்கள் சமாதானத்தை கூறுகிறார்கள், நல்ல காரியங்களை பற்றி பேசுகிறார்கள். தேவன் உயிரோடு இருக்கிறார், அவர் இன்னும் சிங்காசனத்தில் இருக்கிறார், கவலைப்படாது என்று மக்களை ஆறுதல் படுத்துகிறார். இதுதான் ஒரு நற்செய்தியாளன் வேலை, அவ்வளவுதான். 4வது, போதகர்கள். போதகர்கள் என்ன செய்கிறார்கள்? அப்போஸ்தலர் 18:25 கூறுகிறது போல, அப்பல்லோ என்னும் ஒரு போதகன் இருக்கிறான். அவன் வேதாகமத்தில், வேத வார்த்தைகளில் சாதுரியவான். அதன் ஆழத்தை கரை கண்டு வேதத்தில் உள்ள சத்தியங்களை மக்கள் எளிதாக புரிந்து கொள்ளக்கூடியதாக போதிக்கிற மனிதன். 5வதாக, மெய்ப்பர்கள். ஐயா, எனக்கு பக்தியில் வளர வேண்டும் என்று சொல்லி இறைவனை தேடும் மக்களுக்கு மெய்ப்பனாக இருப்பது, தகப்பனாய் இருப்பது, ஆன்மீக தகப்பனாய் இருப்பது. எபிரேயர் 13:17 வாசித்து பாருங்கள். உங்கள் ஆத்துமாக்களுக்காக உத்தரவாதம் பண்ணுகிறவர்கள் என்று வேதம் சொல்கிறது. திருச்சபையில் அங்கத்தினராய் இருக்கும் ஒரு மனிதன் மோட்சம் போய் சேரும் வரைக்கும் அவனுடைய ஆத்மாவை கண்காணித்து, வழி தப்பாமல் அவனை பாதுகாத்து, சோர்ந்து போகிற வேளையில் அவனை உற்சாகப்படுத்தி, நேர் பாதையில் நடத்தி, அவனுடைய ஆத்மா மோட்சத்திற்கு வரும், நான் கொண்டு வந்து சேர்ப்பேன் என்று தேவனுக்கு உத்தரவாதம் பண்ணுகிறவர்கள் தான் மெய்ப்பர். 5 பேருக்கும் 5 விதமான பணிகள் உண்டு. ஆகவே ஒவ்வொருவருடைய கவலையும் வித்தியாசமானது. மெய்ப்பன் தன் சபையில் இருக்கும் மக்களை பற்றி தான் கவலைப்படுவார். போதகர் எங்கு அழைத்தாலும் செல்வார். ஆனால் அவருடைய நோக்கம் ஆழ்ந்த சத்தியங்களை போதிப்பது எப்படி என்பது. ஒரு நற்செய்தியாளனுடைய கவலை எல்லாம், இதுவரைக்கும் இந்த நற்செய்தியை இளைப்பாறுதல் தருவேன், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்கள் என்னிடத்தில் வாருங்கள் என்று இயேசு சொன்ன இந்த செய்தியை இன்னும் அறியாதவர்கள் எத்தனை பேர் உண்டோ அவளிடம் சொல்ல வேண்டுமே என்று துடிப்பது தான் ஒரு நற்செய்தியாளனின் வேலை. அவர் இல்லாமல் ஒரு சபையும் விருத்தி அடையாது, விரிவும் அடையாது. It will sink, it will shrink and finally it will decay. கட்டாயமா ஒரு நற்செய்தியாளனுடைய ஊழியம் சபைக்கு அவசியம். ஒரு தீர்க்கதரிசி, ஒரு அப்போஸ்தலன். ஒரு நாட்டிற்கு ஒரு அப்போஸ்தலன் தான் பொதுவா இருக்க முடியும். Very rare. We may have millions and millions of evangelists, but only very few apostles. 2 கொரிந்தியர் 12:12 வாசித்து பாருங்கள். ஒரு அப்போஸ்தலனுடைய குணாதிசயங்களை அங்கு பார்க்கலாம். அவருடைய வார்த்தையிலும்
அவருடைய போதகத்தில் ஒரு வல்லமை, அவருடைய கைகளால் அற்புதங்கள் அடையாளங்கள் நடைபெறுகின்றன. வேத வசனம் அற்புதங்களினாலும் அடையாளங்களும் உறுதிப்படுத்தப்படுகிறது. ஒரு அப்போஸ்தலனுடைய ஊழியத்தில் அவன் திருச்சபைகளை புதிய இடங்களில் கட்டுகிறான். அந்த மக்களை ஆழ்ந்த அனுபவத்திற்குள் நடத்துகிறான். ஆனால் தீர்க்கதரிசிகளோ மக்களுக்கு ஆறுதல் அளிக்கிறவர்களாக இருக்கிறார்கள். அப்போஸ்தலர் 13:42 45 வரை வாசித்து பாருங்கள். அவர்கள் ஆறுதல் அளிக்கிறார்கள், மக்களுக்கு ஆறுதலை சொல்கிறார்கள், மக்களுக்காக கண்ணீர் வடிக்கிறார்கள். எல்லா ஜாதி இன மத பேதமின்றி எல்லாருக்காகவும் கண்ணீர் வடிக்கும் ஒரு மனிதனே தீர்க்கதரிசி. 1 ராஜாக்கள் 17:20 முதல் 22 வரை உள்ள வசனங்களை வாசித்து பாருங்கள். ஒரு ஏழை விதவையின் குழந்தைக்காய் எலியா தீர்க்கதரிசி அழுது புலம்புகிறார். 1 சாமுவேல் 15:11-35 16ஆம் அதிகாரம் 1ஆம் வசனங்களை வாசித்து பாருங்கள். சவுல் என்ற ஒரு அரசனை தேவன் தள்ளிவிட்ட பொழுது அவனுக்காய் மனம் கசந்து அழுதார் சாமுவேல் தீர்க்கதரிசி. தேவனே இறங்கி வந்து சாமுவேலிடம் கேட்டார், சாமுவேல், எவ்வளவு நாள் இந்த ஒரு மனிதனுக்காய் நீ அழப்போகிறாய் என்று. அவ்வளவு அழுகை, அவ்வளவு கண்ணீர். அதுதான் ஒரு தீர்க்கதரிசியின் குணம். எரேமியா தீர்க்கதரிசியின் புத்தகம் 9ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். எரேமியா தீர்க்கதரிசி ஒரு தேசத்திற்காகவே புலம்புகிறார். இஸ்ரவேல் தேசத்திற்காய் புலம்புகிறார். ஐயோ, என் தேசத்தின் மக்கள் பஞ்சத்தில் வாடுகிறார்கள், தண்ணீரின்றி வாடுகிறார்கள், எதிரிகள் அவர்களை நெருக்குகிறார்கள். ஐயோ, என் தலை தண்ணீரும் என் கண்ணீர் ஊற்றுமாய் இருந்தால் எவ்வளவு நலமாயிருக்கும். என் ஜனமாகிய குமாரத்திற்காக நான் இரவெல்லாம் புலம்புவேனே என்று அவர் சொல்கிறார். ஆகவே ஒரு தீர்க்கதரிசி எந்த பேதமும் இன்றி தன்னிடம் வரும் மக்களுக்காய் புலம்பி அழுகிறார். எலிசா தீர்க்கதரிசியிடம் நாகமான் வந்தார். நாகமானுக்கும் எலிசாவின் தேவனுக்கும் சம்பந்தம் இல்லை. எனினும் அவனுக்காய் கண்ணீர் வடித்தார். அவன் குஷ்டரோகம் நீங்கியது. என் தகப்பனே என்றான் அவன். எனக்கு அருமையானவர்களே, அதுதான் ஒரு தீர்க்கதரிசியின் ஊழியம், கண்ணீர் வடிப்பது, ஆறுதல் சொல்வது. ஆகவே இந்த 5 வித ஊழியமும் அவசியம். எங்களுக்கு மேய்ப்பர்கள் இருக்கிறார்கள் போதும் என்று யாரும் சொல்ல முடியாது. போதகர்கள் இருக்கிறார்கள் சமாளித்துக் கொள்ளும் என்று சொல்ல முடியாது. தேவனுடைய வல்லமை இல்லாவிட்டால் பிரச்சனைகளை சமாளிக்க முடியாது. நற்செய்தியாளன் இல்லாவிட்டால் ஒரு நாளும் சபை வளரவே வளராது. அப்போஸ்தலர்கள் இல்லாவிட்டால் ஆழ்ந்த அனுபவத்திற்குள் திருச்சபை நடத்த முடியாது. ஒரு கடினமான ஒரு சூழ்நிலை வரும்பொழுது, பிரச்சனை வரும்பொழுது அதை சமாளிக்க யாராலும் முடியாது. தீர்க்கதரிசி இல்லாவிட்டால் திருச்சபையின் மக்களுக்காக புலம்பியால் ஆள் இல்லை. இறைவனுடைய ஆசீர்வாதம் இறங்க முடியாது. Somebody has to intercede. Somebody has to shed tears. Somebody has to bear the cross again. அதற்காகவே கர்த்தர் தீர்க்கதரிசிகளை எழுப்புகிறார், நற்செய்தியாளர்களை எழுப்புகிறார். அருமையானவர்களே, பல தேவனுடைய ஊழியர்களின் வீட்டில் எப்பொழுதாவது தங்குவதுண்டு. கிளாடி ஈஸ்வராஜ் என்று ஒரு வடநாட்டில் ஊழியம் செய்த ஒரு பக்தனை அறிவேன். அவரின் வீட்டிலே தங்குவார். இரவு 12-1 மணி வரை பேசிக் கொண்டிருப்பார். அதிகாலையில் 4-4:30 அவருடைய சப்தம் கேட்கும். ஒழித்து பார்த்தால் முழங்கால் நின்று அழுவார். அவர் அநேக இடங்களில் சின்னம் சிறு சபைகளை கட்டியிருந்தார். அவருடைய தேவைகளுக்காய் புலம்பி அழுவார். கடைசியில் அவர் மரிப்பதற்கு சில வாரங்களுக்கு முன்பு சில சின்னம் சிறு சபைகளை பார்வையிட்டார். ஒரு சபைக்கு தேவையான பணம் இல்லை என்பதற்காக தன்னுடைய விலையுயர்ந்த அக்காடினை கொடுத்து விட்டார். ரயில்வே ஸ்டேஷனுக்கு வந்தார். மற்றொரு சபை போதகர் வந்து கேட்டார். அவருக்கு தன்னுடைய வாட்சை கழட்டி கொடுத்து விட்டார். அந்தோ இந்த பாரம் உடைய உள்ளத்தை நெருக்க சில வாரங்களுக்குள் பரிதாபமாய் இறந்து போனார். இப்படி பலர் உண்டு. பவுல் சொன்னார், ஒவ்வொரு திருச்சபையை பற்றிய பாரம் என் உள்ளத்தை நாள்தோறும் ஒடுக்குகிறது, நான் கண்ணீர் வடிக்கிறேன் என்று. அருமையானவர்களே, ஒவ்வொரு நாளும் ஆயிரக்கணக்கான கடிதங்கள் எனக்கு மக்களிடமிருந்து வருகின்றன.
ஒரு நாளில் 4700 கடிதம் வந்து சேர்ந்தது. கண்ணீர் கண்ணீர் கண்ணீரின் மத்தியில் தான் நான் வாழ்கிறேன். ஒவ்வொரு நாளில் எங்களுடைய கொடிய விபத்திற்கு பிறகு மனதிலும் வேதனை, உடலிலும் வேதனை. 2 கைகளும் ஒடிந்ததே, என் மனைவிக்கு கழுத்து ஒடிந்ததே, என்னுடைய அண்ணன் மகனுக்கு முதுகு ஒடிந்ததே. மிகுந்த வேதனை உடலிலும் உள்ளத்திலும். ஒரு நாள் என் நண்பர் ஒருவர் டெலிபோன் பண்ணினார். எனக்கு மிகவும் அருமையானவர். அவர் சொன்னார், பிரதர், திருச்சியிலே என்னுடைய மைத்துனர் கொடிய பஸ் விபத்தில் சிக்கி சீரியஸ் என்று தந்தி வந்திருக்கிறது. நான் போகும் வரை உயிர் பிழைக்கட்டும் என்று மற்றொருடன் சொல்லி எனக்கு தொலைபேசியில் சொல்ல சொல்லியிருந்தார். எல்லா வலியும் எனக்கு மறந்து போயிற்று. கதறி அழுது, சுவாமி, அந்த இளம் வாலிபனின் உடல் பிழைக்க வேண்டும், உயிர் பிழைக்க வேண்டும், தயவு செய்து எடுத்து விடாதிரும் என்று கதறி அழுது. நாட்கள் கடந்தன. அவர் வேலூர் ஆஸ்பத்திரியில் கொண்டு வந்து போட்டார்கள். அவளோடு போன் பண்ணி கேட்டேன், எப்படி இருக்கிறான் என்று. அவள் சொன்னார், உயிர் பிழைத்தது, ஒரு ஆபரேஷன் செய்தோம் என்றார்கள். என்ன ஆபரேஷன் என்று. அவருடைய வலது கை பலமாய் அடிபட்டதினால் வலது கையில் பெருவிரல் தவிர 4 விரலையும் எடுத்து விட்டார்கள் என்றார். என் மனம் எனக்குள் உடைந்தது. நான் கதறி அழுதேன். ஐயோ, 4 விரல் இல்லாமல், வலது கையில் 4 விரல் இல்லாமல் அவர் எப்படி இந்த உலகில் வாழ்வார்? இன்றும் நான் அவனுக்காய் புலம்பி அழுகிறேன். அதுதான் என் வாழ்க்கை. Tears, கண்ணீர். அதற்காகவே இயேசு என்னை அழைத்தார். ஒவ்வொரு நாளும் நீங்கள் எழுதும் கடிதங்கள் என் உள்ளத்தை உடைக்கின்றன. It breaks my heart. உங்களுக்காய் புலம்பி அழுவதே என் ஒளியம். அதற்காகவே கிறிஸ்தனை தெரிந்து கொண்டார். பவுல் சொன்னார், ரோமருக்கு எழுதும் பொழுது, ஐயோ, என் ஜனங்கள் ஆண்டவரை கண்டடையட்டும், இல்லையானால் நான் சபிக்கப்படட்டும் என்றார். கலாத்தியர் 4:19, என் சிறு பிள்ளைகளே, நீங்கள் கிறிஸ்துவை கண்டடைய மாட்டோம், உங்களுக்காக நான் கற்ப வேதனைப்படுகிறேன். அவர் பெரிய அப்போஸ்தலன். அவர் தன் அனுபவத்தை எழுதுகிறார். அப்படி ஒரு அனுபவம் எனக்கு இல்லாமல் போனால் ஏழை மக்களாகி உங்களுக்காக கண்ணீர் வடிப்பதிலே என் நாட்களை செலவழித்து வருகிறேன். ஒவ்வொரு நாளும் என் காதில் பல குரல்கள் தொலிக்கின்றன. ஒரு நாள் ஒரு சிறுவன் வெளிநாடு ஒன்றிலிருந்து போன் பண்ணினான். அவன் தன் பெற்றோருக்கு ஒரே பையன். அவன் சொன்னான், அங்கிள், I am dying. I am dying. பொல்லாத கேன்சர் நோய் என்னை பிடித்து விட்டது. வலியை எனக்கு தாங்க முடியவில்லை. அங்கிள், I am not able to bear the pain. Do something. என் உள்ளத்தை உடைத்தது. இன்றும் அந்த குரலின் காதில் விழுந்து கொண்டே இருக்கிறது. அங்கிள், I am not able to bear the pain. ஆம் பிரியமானவர்களே, இயேசு சொன்னார், என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். ஆன்மீக பாரமோ உலக பாரமோ அவரிடம் செல்வோம், அவர் நமக்கு இளைப்பாறுதல் தருவார். ஏன் தெரியுமா? மத்தேயு 27:46 சொல்லுகிறது, இயேசு சிலுவையில் தொங்கினார். இந்த சிறுவனைப் போல அவரும் கதறினார், என் தேவனே, என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டி? புலம்பி அழுதார் அவர் உங்களுக்காய். இன்று நீங்களும் நானும் ஆன்மீக பாரத்தினால் நிறைந்து மக்களுடைய ஆன்மீக தேவைகளுக்காய் புலம்பி அழும் பொழுது, ஒவ்வொருவரை பற்றிய கவலை நம்மை நெருக்கும் பொழுது, பாதத்தில் நம்முடைய கண்ணீரை சிந்துவார். நான் செய்வதெல்லாம் அதுதான்.
எல்லாவற்றையும் சேர்த்து வைப்பேன். 2 நாள் 3 நாட்கள் உணவு அருந்தாமல் அவருடைய பாதத்தில் காத்திருப்பேன். புலம்பி அழுவேன். இயேசு வருவார். ஏன் அழுகிறாய்? ஆண்டவரே, இந்த உயிர் பிழைக்க வேண்டுமே, இந்த தம்பிக்கு உயிர் வர வேண்டுமே, இந்த தாயின் உயிர் பிழைக்க வேண்டுமே, இவனுக்கு வேலை கொடுக்க வேண்டுமே. இயேசு சொல்வார், அப்படியே செய்கிறேன், அப்படியே செய்கிறேன், கவலைப்படாதே. அதுதான் உங்களுக்கு அற்புதத்தை கொண்டு வருகிறது. என் அப்பனுடைய வார்த்தை, அருள்நாதரின் வார்த்தை. கவலைப்படாதே.